அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட்டுங்க ஷெட். ஷெட் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா சாயில் ஹெல்த் என்ஹான்ஸ்மெண்ட் டெக்னாலஜி, அதாவது மண் வள மேம்பாட்டு தொழில்நுட்பம். இதுலயே வந்து இந்த பேர்லயே இந்த ப்ராடக்ட் என்ன செய்யும் அப்படிங்கறது விஷயம் இருக்குதுங்க. அதாவது சாயில் ஹெல்த் என்ஹான்ஸ்மெண்ட். சாயில் ஹெல்த் என்னங்க, மண்ணை மேம்படுத்துது. என்ஹான்ஸ்னா வந்து பாத்தீங்கன்னா நல்லா தரம் உயர்த்தி பிடிக்குது. அந்த அதற்கான தொழில்நுட்பத்தை அதுல வச்சிருக்காங்க ஷெட்ல. ஷெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ல 12 லட்சம் கோடி சுவாசிக்கக்கூடிய உயிருள்ள பாக்டீரியாக்கள் வந்து இருக்குது. அதாவது ஏரோபிக் பாக்டீரியா சொல்லுவாங்க. அந்த ஏரோபிக் பாக்டீரியா எல்லாம் வந்து ஈரமான மண்ணில் நம்ம அந்த ஷெட்டை வந்து விடும்போது, ஒரு ஏக்கராக்கு 1 லிட்டர் அப்படிங்கிற விதத்துல விடும்போது அந்த சுவாசிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் என்ன பண்ணுங்க, மண் போய் கண்டிப்பா சுவாசிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஈரமான மண்ணை தான் வந்து இதை பயன்படுத்தணும் எப்பவுமே. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா வெட் சாயில் சொல்லுவாங்க, மாய்ஸ்டர் சாயில் சொல்லுவாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்டீரியாஸ் வந்து ரெப்ளிகேட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு சூழல் ஏற்படுத்தி கொடுக்கும். அது வாழ்றதுக்கு உண்டான சூழல் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம வறல் நிலத்துல வந்து விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த பாக்டீரியாக்கள் வந்து உயிர் வாழ முடியாது. உயிர் வாழ்றதுக்கு என்ன தேவைங்க, ஈரமான மண் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா தேவை. அப்ப இந்த ஈரமான மண்ணில் வந்து ஒரு ஏக்கராக்கு 1 லிட்டர் அப்படிங்கிற விதத்துல விடும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு எம்எல்ல, நல்லா புரிஞ்சுங்க, எவ்வளவு சொன்னாங்க, ஒரு எம்எல்ல 12 லட்சம் கோடி பாக்டீரியாக்கள் இருக்குது. இது இருக்குதா இல்லையாங்கிறத நாம சொல்லலாம். அது வந்து கவுண்டிங் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி தான் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. அந்த சர்டிபிகேட் யார் கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்பிஓபின்னு சொல்லுவாங்க, நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன், என்பிஓபி. இந்த என்பிஓபி தான் வந்து ஷெட்டுக்கு சர்டிபிகேஷன், எல்லா ப்ராடக்ட்டும் சர்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, நம்ம சொல்றோம் இல்லைங்களா, நம்ம கம்பெனி சொல்றது ஒரு எம்எல்ல வந்து 12 லட்சம் கோடி பாக்டீரியா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இருக்குதா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்ணி சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. அப்ப 12 லட்சம் கோடினா அது என்ன அளவீட்டுல கொடுத்துருப்பான்னு கேட்டீங்கன்னா 10 to the power of 12 CFU per ml. per ml ஒரு எம்எல்ங்க. ஒரு எம்எல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 × 10 × 10 × 12 தடவை போட்டீங்கன்னா எவ்வளவு வருங்க, 12 லட்சம் கோடி வரும். சரிங்களா? அவ்வளவு பாக்டீரியாக்கள் வந்து எவ்வளவு இருக்குங்க, ஒரு எம்எல்ல இருக்குது. இல்லைங்க ஷெட்ல ஒரு லிட்டர்ல இல்லைங்க, ஒரு எம்எல்ஏ. அப்ப எவ்வளவு வந்து சுவாசிக்கக்கூடிய உயிருள்ள பாக்டீரியாக்கள் நம்ம மண்ணில் கொடுக்குறோம், அது எல்லாமே போய் சுவாசிக்க என்னன்னு கேட்டீங்கன்னா மண்ணு புழக்கமாகும். மண்ணு புழக்கமாகிற என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா மண்ணு இலக காத்தோட கிடைக்க பல்லுயிர் பெருக்கும் நம்ம சொன்னார் இல்லைங்களா, அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அப்பதான் என்னன்னு கேட்டீங்கன்னா மண்ணுக்கு 3 தன்மை இருக்குதுங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, ரெண்டாவது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, மூணாவது பாத்தீங்கன்னா பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி. அதாவது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இயற்பியல் பண்பு, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வேதியியல் பண்பு, பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு